கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலையும் வாசிப்போம். 2 Peter chapter 3 verses from 5 to 14. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரவாயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தியில்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி அவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையேற்றவர்களும் பிள்ளையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும்படி கேட்கிறோம். இன்றைக்கு தியானிக்க போகிறதான இந்த சத்தியம் நாங்கள் கர்த்தாவை உணர்ந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. எங்கள் செவிகள் திறந்தவைகளாய் இருக்கட்டும். எங்கள் இருதயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களாய் மாற, சதையான இருதயமாய் மாற உதவி செய்யும். கல்லான இருதயங்களை எடுத்து போடுவீராக, சதையான இருதயங்களை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீ இந்த நேரத்தில் நீர் வல்லமையாய் இடைவிடும், நீர் கிரியை செய்யும். உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே நீர் தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் தேவனுடைய கோபம், தேவனுடைய கோபம் என்பதை பற்றி சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் இப்படி படிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யும்? பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய கோபம் அது பற்றி எரியும். கொஞ்ச காலத்தில் அது பற்றி எரியும். தாவீதுடைய காலத்தில், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் கோபம் பற்றி எரியும், கொஞ்ச காலத்தில் பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுடைய பொருள் என்ன? கொஞ்ச காலத்தில் என்றால் சாலமன் காலத்திலையா? ஆம், சாலமனுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அதை செப்பனியாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். செப்பனியா புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படி சொல்கிறது: தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய கோபம் வரும்பொழுது, பற்றி எரியும் பொழுது, தேசத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் ஒன்றையும் மீதியாய் வைக்காமல் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டார் என்பதுதான் சரித்திரத்தில் நாம் பார்க்கிற உண்மை. இஸ்ரவேல் சரித்திரம் வரைபடத்திலே இல்லாமல் துடைத்து போடப்பட்டது. சரித்திரத்தில் அப்படி ஒரு நாடு இருந்ததா என்று கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் அது வெகு காலமாய் துடைத்து போடப்பட்டது. இவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாட்டையே துடைத்து போட வேண்டும் என்றால் அது துடைத்து போடுவார். வாரிக்கொள்ளுவேன் என்று சொல்கிறார். 3வது வசனத்தில் படிக்கிறோம்,
என்னவெல்லாம் வாரிக்கொள்வாராம்? மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திர மச்சங்களையும் இடர்கிறதுக்கா ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகாயத்து பறவைகளையும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் சில இடங்களிலே அவர் செய்திருக்கிறார். தேவன் அப்படி செய்யும் பொழுது இதை விட அது கொடிய பயங்கரமான காரியமாக இருக்கும். அதாவது மனுஷர்கள் மிருகங்கள் மட்டுமல்ல, கடல் வாழ் இனங்களும் கூட அழிந்து போகக்கூடிய அளவிற்கு மகா பயங்கரமான ஒரு அழிவை, நாசத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சமுத்திரத்து மச்சங்களையும் இடகிறதுக்கு எதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே வாரிக்கொண்டு என்று சொல்லுகிறதைனாலே துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்வாரா? தேவ கோபத்தினாலே அழிப்பேன் என்று சொல்லுகிறார். தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன். 4ஆம் வசனம், நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி. அர்த்தம் என்ன? யூதா மேலும் எருசலேமின் மேலும் என்று சொன்னால் தேவனுடைய சபை, தேவனுடைய ஜனங்கள் மேலும் என் கையை நான் நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏதோ துன்மார்க்கருக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்கள் மேலும் தேவனுடைய கை நீட்டப்படுமாம். யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் என் கையை நான் நீட்டுவேன். பாகாலில் மீதியாயிருக்கிறதையும் ஆசாரியர்களுடைய கூட கெம்மரீம் என்பவர்களின் பெயரையும், கெம்மரீம் அது அந்நிய தெய்வத்தினுடைய பெயர். பாகால் அந்நிய தெய்வம். பாகாலில் மீதியாயிருக்கிறதையும் மீதியாயினும் இருக்கிறவைகளையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆண்டவர் துடைத்து போடுவார், வாரிக்கொள்ளுவார். 5ஆம் வசனம் சொல்கிறது, வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மில்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும். தேவனுடைய சபைக்கு வருவது எதற்காக என்று சொன்ன ஏதோ கடமைக்காக தேவனுடைய ஜனங்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அவசரமாக வந்தோமா வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போன உடனே அடுத்தது என்ன செய்ய வேண்டியது? வீட்டில் போன உடனே நம்ம டிவி ஆன் பண்ணி அங்கே உட்காந்துக்கிறோம். அதுக்கு பிறகு செகண்ட் சர்வீஸ், தேர்டு சர்வீஸ் எல்லாம் வீட்டில் நடக்கும். அது பாகாலுக்கு செய்கிற ஆராதனை, அப்புறம் மில்காமுக்கு செய்கிற ஆராதனை, வானசேனைக்கெல்லாம் செய்கிற ஆராதனை. வானசேனைன்னு சொன்னால் இங்கேருந்து சேட்டலைட் மூலமாக வரும். அந்த சேனை சேட்டலைட்டுக்கு செய்கிற ஆராதனை, வெப்சைட்டு, அப்புறம் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், இதெல்லாம் வானசேனை கணக்கில் செய்கிறோம். இதுக்கெல்லாம் ஆராதனை. சில ஆட்கள் அந்த ஆராதனை இங்கே இருக்கும் பொழுதே செய்வாங்க. இருக்கிற சமயத்திலேயே செல்ஃபோனில் வாட்ஸ்அப் போயிட்டே இருக்கும், எஸ்எம்எஸ் போட்டு போயிட்டே இருக்கும். உட்காந்து வேறு வெப்சைட்டில் பார்க்குற ஆட்கள் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இப்படி பட்ட ஆட்கள் எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? 6ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், இவைகள்னாலே இவர்களுக்கு பெயர் என்னன்னா ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், தேவனுடைய அன்பை விட்டு பின்வாங்குகிறவர்கள். அப்படி பின்வாங்குகிற அனைவரையும், கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடாதவர்கள். இப்பெல்லாம் நமக்கு ஜபத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை, உபவாச ஜபத்திற்கு வர நேரம் இல்லை. இப்பொழுது தினந்தோறும் ஜபம் வைத்திருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாளாவது வந்து வர வேண்டும். அருமையானவர்களே, சிலர் இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஜபத்தை பற்றி கவலைப்படாதவர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட யோசித்து தான் புறப்பட்டு வருவார்கள். வாரந்தோறும் தேவ சமூகத்துக்கு வராதவர்கள், தினந்தோறும் தேவ சமூகத்தில் முழங்கால் படி போட்டு ஜெபிக்காதவர்கள், வேத புத்தகத்தை திறந்து பார்க்காதவர்கள், வேத புத்தகத்தை ஆலயத்துக்கு கொண்டு வராதவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தரை தேடாதவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை பற்றி விசாரிக்காதவர்கள். தேவனுடைய ஆலயத்தை விசாரிக்க வேண்டும், தேவனுடைய ஊழியங்களை விசாரிக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களை பற்றி விசாரிக்க வேண்டும்.
தேடாதவன் விசாரியாதவன், இந்த ரெண்டு சிம்டம்ஸும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் பின்வாங்கினவர்கள், பேக் ஸ்லைடிங், பின்மாற்றக்காரர்கள். ஏதோ சபைக்கு வந்துகிட்டு இருப்பார்கள், ஆனால் உண்மையில் பார்த்தா அவர்கள் வாழ்க்கையில் பின்மாற்றக்காரர்கள், குளிர்ந்து போனவர்கள். பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே எபேசு சபையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற சமயத்தில் அங்கே அந்த சபையை பற்றி இப்படி சொல்கிறார், ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் 2வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்க, 2:4 சொல்லியிருக்கிற, ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறைவு எனக்கு உண்டு. த ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்பு. ஆதி அன்பு என்று சொன்னால் என்ன? ஒரு பையனும் ஒரு பெண்ணும் ஒருத்த பார்த்து விரும்புகிறாங்க. விரும்பி கல்யாணம் வரையிலையும் அவங்களுடைய அன்பு பாசம் எப்படி இருக்கும்? எப்போ பார்க்கறது, எப்போ பேசுறது அப்படிங்கிற அந்த ஒரு அன்பு இருக்கிறது பாருங்க. அந்த அன்பு தான் ஆதி அன்பு. கல்யாணத்துக்கு பிறகு நாள் போக 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 அன்பெல்லாம் வம்பா மாறும். டெய்லி சண்டை, டெய்லி பிரச்சனை. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், ஆதி அன்பை உன் விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. ஆதியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, ஐயோ இது என்ன சொர்க்கமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, பாட்டு என்ன ரொம்ப நல்லா இருக்கு, பிரசங்கம் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா டிவியில் யூடியூப்ல எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணுறோம். லண்டனில் ரொம்ப நல்லா இருக்கு, அமெரிக்காவில் ரொம்ப நல்லா இருக்கு, ஆஸ்திரேலியாவில் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. போக வேண்டியதானே ஆஸ்திரேலியாவுக்கு, ஏன் சேலத்தில் இருக்கணும்? எல்லாத்தையுமே அவங்க நடத்தினா நல்லா இல்லை. அந்த சபையில் அவங்க நடத்துறது மாதிரி இங்கே நடத்தலை. இந்த சபையில் ஆராதனை நடத்துகிறாங்க. ஆகவே இந்த மாதிரி குறை சொல்லுகிற, குற்றம் சொல்லி கொண்டிருக்கிற இந்த மாதிரிப்பட்டதான நிலைமையில் இருந்து நம்ம வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. பின்மாற்றக்காரர்கள், ஆதி அன்பை விட்டு விட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால், நீ அதாவது உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். எந்த நற்கிரியும் நீ செய்யவில்லை. குறை சொல்லிக் கொண்டு, குற்றம் சொல்லிக் கொண்டு இருக்காமல் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் வந்து காரியங்களை செய்து பார்க்க வேண்டும். நீங்கள் வந்து செய்ய வேண்டும். யாராவது சரியா செய்யவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வந்து செய்து விட வேண்டியது அவசியம். அதாவது சபையில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் சொல்றார், பின்மாற்றக்காரர்களை நான் என்ன செய்வேன்? இவ்விடத்து இராதபடிக்கு சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, 2 விதமான நிலைமையிலே தேவ கோபத்தினாலே அழிவு வருகிறது. ஒன்று எப்படிப்பட்ட அழிவு என்று சொன்னால், நம்முடைய சரீரத்திலே உண்டாகிற அழிவு. சில சமயத்தில் பொருட்களுக்கு வருகிற அழிவு. முதல்ல பொருட்களுக்கு அழிவு வரும். அதன் பின்பு ஆண்டவர் அந்த அழிவு இன்னும் அதிகமாக மாறும். வீடு போயிடும், வாகனம் போயிடும். அதுக்கு பிறகு நம்முடைய சரீரத்தையே அழித்து போடுவார். சரீரம் போனாலும் பரவாயில்ல, ஆத்மா மிச்சமாக கிடைச்சா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் சிலருடைய ஆத்மாவுமே அழிக்கப்பட்டு போகும். ஆகவே நீங்கள் ஏதோ ஒன்றை, ஒரு கை காலு போனா கூட பரவாயில்ல, வேதமாக ஆகவே நீ 2 கையுடையவனாய் நரகத்துக்கு போகிறதை பார்க்கிலும் 1 கையுடையவனாய் பரலோகத்துக்கு போகிறது நலமாயிருக்கு. 2 கண்ணுள்ளவனாய் நீ நரகத்துக்கு போகிறவனை பார்க்கிலும் 1 கண்ணுள்ளவனாய் நீ பரலோகத்துக்கு போகிறது நலமாயிருக்குன்னு சொன்ன அர்த்தம் என்ன? ஒரு கண்ணு போகும் பொழுதே மனம் திரும்புதல். ஒரு கண்ணு போகும் பொழுது, ஆண்டவரே நான் செய்த தவறுக்கு இவ்வளவு நாட்கள் நீ எச்சரித்தீர், எவ்வளவோ என்னோடு கூட நீ போராடி பார்த்தீர். தேவனுடைய ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு என்ன செய்வதில்லை? போராடுவதில்லை என்று சொல்கிறார். தேவனுடைய ஆவியானவர் அன்றைக்கு நோவா காலத்துக்கு முன்னாலே
நோவா 120 வருடம் அவன் பிரசங்கம் பண்ணினார். 120 வருடம் பிரசங்கம் பண்ணான்ங்கிறது யாசேரின் புஸ்தகத்தில் இருக்கிறது. 120 வருஷம் அவன் பிரசங்கம் பண்ணினான். ஒருவரும் மனம் திரும்பவில்லை. அவ்விதமாக தேவனுடைய ஆவியானவர் போராடினார். தேவனுடைய ஆவியானவர் எச்சரித்தார். தேவ ஆவியானவர் எப்படி யுத்தம் பண்ணுவார்? தேவ ஆவியானவர் யுத்தம் பண்ணும் பொழுது கை உடையும், கால் உடையும், கண்ணுக்கு ஒரு பாதிப்பு வரும், இல்லை ஏதோ ஒரு வியாதி வரும், ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வேலை இல்லாமல் போகலாம், வீடு நஷ்டமடையலாம், ஏதோ ஒரு பொருட்கள் நஷ்டமடைந்து போகலாம். அப்பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ மனம் திரும்பவில்லை என்றால் உன்னை நான் என்ன செய்வேன்? கட்டில் கடையாக்குவேன் என்று கர்த்தர் யேசபேலின் ஆவியை உடையதான சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்திலே 22வது வசனம் 21 வாசிக்கலாம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தை கொஞ்சம் முதலாவது என்ன செய்வார்னா சில கஷ்டங்களை கொடுப்பார், அதுக்கு பிறகு உபத்திரவங்களை கொடுப்பார், அதுக்கு பிறகு மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே சந்ததியை நான் அழிப்பேன். அப்பொழுது நானே உள்ளங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். போதும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்படியா நான் தவணை கொடுத்தேன், நான் கால அவகாசம் கொடுத்தேன். ஆண்டவர் உடனடியா கோபப்பட உடனே அழிக்க மாட்டார், உடனே கர்த்தர் தண்டிக்க மாட்டார். கர்த்தர் பேசுவார், வசனத்தின் மூலமாய் பேசுவார். 4 திசையிலையும் நம்ம திரும்புகிற பக்கமெல்லாம் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது மனதை கடினப்படுத்தாமல், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி நாம் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய சபையிலே கடந்து வந்து ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து வழிகளை அவர் கையிலே ஒப்பு கொடுத்து நாம் தேவனுக்காக ஜீவிப்பதற்கு நாம் துவங்குவோம் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிருபையை தருவார். அவர் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பார். தேசம் ஜெபிக்கும் பொழுது, தேசம் தாழ்த்தும் பொழுது தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பார். ஒரு தனிப்பட்ட மனுஷனாயிருந்தால் அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் பொல்லாத வழிகளை விட்டு அவன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு க்ஷேமத்தை கொடுப்பார். அவர் சொன்ன ஆக்கினை தீர்ப்பு செய்வேன் என்று அவர் தீர்மானித்த அந்த ஆக்கினையிலிருந்து அவனை தேவன் தப்பு வைப்பார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர் ஆதலால் வனாந்திரத்தில் அவர் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். சரீர பிரகாரமாக ஏற்படுகிற அழிவு அது பரவாயில்லை. கையோ கண்ணோ காலோ போச்சுன்னா பரவாயில்ல. சில சமயத்தில் சில பெற்றோர், ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் ஜெபம், ஆண்டவரே என் பையனுக்கு கையோ கண்ணோ காலோ போனால் கூட பரவாயில்ல, அவன் ரட்சிப்புக்குள்ள வந்தா போதும், அவன் உயிரை நீ எடுத்துடக்கூடாது, அவன் மரித்து நரகத்துக்கு போகக்கூடாது, அவன் கை காலுக்காக எடுத்தாத பரவாயில்ல, எப்படியாவது ரட்சித்து விடும், அவன் நித்திய நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற பெற்றோர் உண்டு. ஏன்னா நரகத்துக்கு போனால் அது மிக பயங்கரமானது, மிகுந்த வேதனை உள்ளதான இடம். ஆகவே அந்த நரகத்திற்கு நாம் போகாமல் இருக்கத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வழியில இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யும்? பற்றி எரியும் என்பதாய் நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தில் படித்து பாருங்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. 7வது வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி
அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதுங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். செப்பனியாவின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். அந்த நாள் ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயங்கரமான நியாய தீர்ப்பின் நாள் வரும்பொழுது வேதனை, ஒரு துன்பம் என்பது சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டதான துன்பத்துக்குள்ளாலே நாம் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், சரீர அழிவுகள் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால், சரீர நஷ்டங்களை கர்த்தர் அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை தேவன் அனுமதித்து நம்முடைய உத்தமத்தின் நிமித்தமாக பிசாசு சோதனைக்காக உத்தரவு கேட்டு நாம் புடமிடப்பட்டால் இன்னும் பொன்னாக நாம் மாறுவோம். பரலோகத்தில் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் தருவார். அது மாத்திரமல்ல, அந்த துன்பத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். அவருடைய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆனால் தேவனை இழந்தவர்களாய், தேவனுடைய கோபத்துக்கு உட்படுத்தப்படுகிறவர்கள், அவருடைய நிலைமை மிக மிக பரிதாபமாக இருக்கும். மிக மிக பரிதாபமாக இருக்கும். இந்த உலகத்திலும் அவர்கள் நரக வேதனை அனுபவித்து நித்தியமான நரகத்துக்குள்ளே போய் செல்ல வேண்டியதாக இருக்கலாம். அப்படினால நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது கடைசி காலம் என்பதனாலே நாம் மிகுந்த விழிப்போடும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். 2 பேதுருவிலே வாசித்த அந்த அதிகாரத்தை, 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய கோபத்திற்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கரையற்றவர்களாய் மாற வேண்டும், பிழையற்றவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் எது நம்முடைய வாழ்க்கையில தேவ கோபத்துக்கு ஏதுவானது என்பதை கண்டுபிடித்து அந்த பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக தேவ கோபம் யார் மேல் வெளிப்பட்டது என்பதை பற்றி நாம் கவனிக்கலாம். யூதா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யூதா புஸ்தகத்தில் 6வது வசனம் இப்படி சொல்கிறது: தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே அடைத்து வைத்திருக்கிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். முதலாவதாக தேவ கோபத்துக்கு உட்பட்டவர்கள் யார் தெரியுமா? தூதர்கள். தூதர்களிலே 2 வகையாக, குறிப்பாக 2 வகையாக சொல்லலாம். இன்னும் வேற வகைகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். கேருபீன்கள், சேராபீன்கள். வேதத்தில் படிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த கேருபீன்களுக்கெல்லாம் தலைவனாய் ஒருவன் இருந்தார். அவனுக்கு பெயர்தான் கேரூப் என்று பெயர். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 28வது அதிகாரத்தில் 14வது வசனம்: நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று நாம் வாசிக்கிறோமே. யூதாவிலே நாம் பார்த்ததான அந்த நியாய தீர்ப்பை, தேவ கோபத்தை அனுபவித்து நித்தியமான தண்டனையை பெறுவதற்காக நரகத்திலே தள்ளப்பட போகிறவர்கள் இந்த தூதர்கள் தான். ஒரு கூட்டம் நித்திய சங்கிலினால் தேவன் கட்டி வைத்திருக்கிறார். ஒரு கூட்டம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறதான இந்த
அசுத்த ஆவிகளை, பிசாசினுடைய சேனைகளை தேவன் ஒரு நாளிலே என்ன செய்ய போறார் என்று சொன்னால் நரகத்திலே தள்ள போகிறார். நரகம் யாருக்குரியது? அது மனுஷனுக்குரியதல்ல. மனுஷனுக்காக தேவன் உண்டாக்கினது நரகம் அல்ல. நரகத்தை யாருக்காக தேவன் உண்டாக்கினார்? யாருக்காக தேவன் அந்த நரகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை மத்தேயு சுவிசேஷத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 41. அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நரகம் எப்படிப்பட்டதாம்? நித்திய அக்கினி. வேதம் சொல்கிறது கொஞ்ச நாள் மட்டும் எரிகிற அக்கினி அல்ல, நித்தியமான அக்கினி. அந்த நித்திய அக்கினிக்கு போங்கள். யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். ஆண்டவர் ஏன் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் கர்த்தர் உண்டாக்கினார் என்பதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனங்கள் சொல்லுகிறது. அவனுடைய முரட்டாட்டத்தினாலே, அவனுடைய முரட்டாட்டம் என்கிற பாவம்தான் அவனை அந்த நரகத்துக்குரியவனாய் மாற்றியது. தேவனுடைய கோபத்தினாலே அவன் நித்தியமான நரகத்துக்குரியவனாய் மாறுவதற்கு காரணம் என்ன? அவனுடைய நிலை உயர்ந்த நிலை, உன்னதமான நிலைமையில் வைக்கப்பட்டிருந்தார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது அதிகாரத்தை பாருங்கள். இந்த 14ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அப்படின்ற அர்த்தம் என்ன? அவன் உயரத்தில் இருந்தவன், அவன் உயர்த்தி வைக்கப்பட்ட வானத்திலிருந்து விழுந்தாயே. அநேகரை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் பயன்படுத்தி 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 என்ன செய்கிறார்? உயரத்து கொண்டு போகிறார். அவங்க மேலே போனதுக்கு பிறகு கீழே வீழ்ந்து விடுகிறார்கள். ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிறவர் எத்தனையோ ஊழியர்களாக இருக்கிறவர்களை ஆண்டவர் நன்றாக பயன்படுத்தும் பொழுது என்ன செய்கிறார் என்றால் அவர்கள் கடைசியாக சாத்தான் அவளை விழுங்கி போட்டு அவர் நிரந்தரமாக நரகத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் கர்த்தருக்காக பயன்பட்ட விசுவாசிகள், ஆண்டவருக்கென்று பிரயோஜனப்பட்டவர்கள், எத்தனையோ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர்கள், அவர்கள் பிசாசினாலே விழுங்கப்பட்டு போனார்கள். பிசாசு அவர்களை வீழ்த்தி விட்டதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிற சமயத்தில் 12வது அதிகாரத்தை பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்கிறது, அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். 1/3 பங்கு பரிசுத்தவான்களை பிசாசு அவன் விழத்தள்ளுவான் என்பதுதான் தீர்க்க தரிசனமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் விழுந்து போகிறார்கள். விசுவாசிகள் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஊழியர்களாகிய நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செய்கிறான்? வகை தேடி அவன் சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவருடைய மாய வலைக்குள்ளே நாம் அகப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய உன்னதமானுடைய மறைவிலே நாம் இருக்க வேண்டியது அவசியம். 91ஆம் சங்கீதத்திலே 1வது வசனம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோக்கியும் உன்னை தப்பு வைப்பார். உன்னதமானவரின் மறைவு என்று சொன்னால் என்ன? நான் சொன்ன பாருங்க, முதல்ல அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அல்லேலூயா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவர்களை பிசாசு தொடவே முடியாது. அவர்களுக்கு எந்த பிசாசின் கண்ணியும் மேற்கொள்ளாது. அவர்கள் வலது பக்கத்தில் 1000 இடதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அவளை அணுகாது. வாதை அவருடைய கூடாரத்திலே நெருங்காது. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டிலே மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவம் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் தேவனுடைய மகிமை தங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல
கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அவருடைய அக்கினி ஸ்தம்பத்தினாலே, மேக ஸ்தம்பத்தினாலே தினந்தோறும் வழிநடத்தத்தக்கதாக ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் அந்த மகிமை தங்கியிருந்தது போல நம்முடைய வீட்டின் மேல தேவ மகிமை தங்கியிருப்பதாக, நம்முடைய தலையின் மேல தேவ மகிமை தங்கியிருந்தது போல தேவ மகிமை நம்முடைய தலையின் மேல தங்கியிருப்பதாக, நம்முடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய மகிமை தங்கியிருப்பதாக. அப்படி தங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்றால், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் என்ன செய்வார்? அவர் தப்பு வைப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. உன்னதமான மறைவு என்று சொன்னால் என்ன? தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கண்மலையின் மேல் என்ன செய்வாராம்? உயர்த்துவார். What does it mean? எதை பற்றி அந்த வசனம் சொல்கிறது? கூடாரம் என்பதற்கு ஆங்கிலத்திலே டேபர்நாக்கிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டேபர்நாக்கிள் என்றால் ஆசரிப்பு கூடாரம். ஆகவே தான் சொல்கிறேன், ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவம், ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். ஆலயத்திலே நீங்கள் வரும் பொழுது ஆலயத்திலே நீங்கள் தேவ மகிமையை அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தின் நிறைவு, அதனால திருப்தி அடைய வேண்டும். அப்படி ஆலயத்தின் நன்மையினால் என்ன செய்கிறேன்? திருப்தி அடைகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வந்து காத்திருக்க வேண்டும். 9:30 மணிக்கு முன்பதாகவே காத்திருக்க வேண்டும். வந்து நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே வாஞ்சையோடு வந்திருக்கிறவர்கள், தாகத்தோடு வந்து காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவ பிரசன்னத்தை முழுமையாய் பெற்று அனுபவிப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பிசாசு அவர்களை மேற்கொள்ள முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த தீமையும் செய்ய முடியாதபடி கர்த்தர் அவர்களுக்கு கோட்டையாயிருப்பார். நான் கர்த்தர் நோக்கி நீரன் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன் என்று தைரியமாய் சொல்ல முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்படின்னா அருமையானவர்களே, பிசாசு நம்மை வீழ்த்தி விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உயரத்திலே கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். உயரத்திலே தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். விடிவெள்ளி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை அவிதமாய் பயன்படுத்தும் பொழுது நம்மை வீழ்த்தும்படியாய் பிசாசு அவன் என்ன செய்வான்? முயற்சி செய்வான். விசுவாசிகளாக இருக்கு. பாலாசியர் லார் என்று ஒரு ஊழியரை பற்றி அநேகர் தெரிந்திருப்பீர்கள். கடைசியில் நன்றாக பயன்பட்டார், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். அதை போல இன்னொருவர் அதுக்கு பிறகு எழும்பவில்லை என்றே சொல்ல வேண்டும். இந்தியாவில் அவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். கடைசியில் முத்துகிருஷ்ண பாலாசியர் லார் என்று பெயரையே கூட மாற்றிவிட்டார். என்கிற நிலைமையிலே பின்மாற்றத்துக்கு போனார், வீழ்ந்து போனார். உபதேசத்தில் குழப்பங்கள், மாற்றங்கள், பல தவறான காரியங்கள், தவறான தீர்க்க தரிசனங்கள், தவறான வெளிப்பாடுகள். இயேசு இந்த நாளில் வருவார், அந்த நாளில் வருவார் என்றெல்லாம் சொல்லி இயேசு வரவில்லை. கடைசியில் நானே தான் இயேசுன்னு சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையில் இந்த உலகத்தில் நிறைய ஊழியர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அமிதமாய் அவர்கள் போறது காரணம் என்ன? ஏன் விசுவாசிகள் வீழ்ச்சி அடைகிறார்கள்? ஏன் ஊழியர்களை பிசாசு வீழ்த்த முடிகிறது? காரணம் என்ன தெரியுமா? பேராசை. அதுதான் காரணம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வத்திலே வீற்றிருப்பேன். படைத்தவர், சிருஷ்டித்தவர், நீ சிருஷ்டிக்கப்பட்டாய் என்று இவனை பற்றி சொல்லி இருக்கிறது எசேக்கியேல். நீ சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். இவன் தானாக உருவானவன் அல்ல, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். என்ன செய்ய வேண்டும் என்றால் படைத்தவரை மறக்கவே கூடாது. என்னை படைத்தவர், அவருக்கு நான் ஆராதனை செய்ய வேண்டும். அவருக்கு ஆராதனை செய்ய நான் மறக்கக்கூடாது. எனக்கு கொடுத்தவர், எனக்கு நன்மைகளை செய்தவர், அவரை நான் ஆராதிப்பதற்கு நான் மறக்கக்கூடாது என்று அவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு அவன் ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நன்றாய் கரங்களை உயர்த்தி அசைத்தோ தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டியது அவசியம். அப்படி அவன் செய்ய வேண்டியவன். ஆனால் கர்த்தருக்கு அவன் ஆராதனை செய்கிறதை கூட அவன் விட்டுவிட்டா பரவாயில்லை,
படைத்த அவரை போல மாறுவேன் என்று ஆசைப்பட்டான். என்னை படைத்தவரை போல நான் மாறுவேன், சிருஷ்டித்தவரை போல மாறுவேன், கடவுளை போல மாறுவேன் என்று அவன் ஆசைப்பட்டான். அதுதான் தவறாய் முடிந்தது. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை எங்கே அழைத்திருக்கிறாரோ, எதற்கு அழைத்திருக்கிறாரோ, எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலேயே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை பயன்படுத்தி வருகிறார். தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவன் கொடுத்த நன்மைகள் போதும், அதற்கு மேல் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் கொடுக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள். நீங்களாக வானத்துக்கு ஏறுவேன் என்று ஏறக்கூடாது. அவனை போல மாறுவேன். யாரை போல? பக்கத்து வீட்டார் போல நானும் என்ன செய்வேன் என்றால் வீடு கட்டுவேன், அவனை போல நான் வாகனம் வாங்குவேன் என்பதுதான் பேராசை. உங்களுக்கு தகுதியாயிருந்தால், உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்றால், உங்களுக்கு தேவையாயிருந்தால் நீங்கள் வாங்குவது தவறல்ல, நீங்கள் கட்டுவது தவறல்ல. தேவனுக்கு அது சித்தமில்லை, அது உங்களுக்கு அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தகுதியாகவும் இல்லை என்கிற நிலைமையில எங்கேயாவது கடனை வாங்கி எங்கிருந்தாவது கடன் கிடைச்சா போதும். எனக்கு டெய்லி ஒரு ஃபோன் வரும், ஒவ்வொரு பேங்க்ல இருந்து ஃபோன் வரும், உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அந்த வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி. லோன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் வாங்கின திருப்பி கட்டணுமே, வாங்கிறது பெருசு இல்லை, திரும்ப கட்டணும். அநேகர் அதை யோசிக்கவே மாட்டாங்க. லோன் கிடைக்கிறது அவங்க லோனாக நினைக்கிறது இல்லை, ஏதோ எனாம் கிடைக்கிறது மாதிரி போய் வாங்கிட்டு அதுக்கு பிறகு மாதந்தோறும் கட்ட முடியாமல் கஷ்டப்படுற ஆட்களை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நாம் மிகவும் கவனமாக இருக்க வேணும், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொருளாசை, பேராசை நமக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு அப்படித்தான் என்ன செய்வான், மயக்குவான். உயர்ந்த மலையிலே கொண்டு போய் காண்பித்து அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் தேசத்தின் மகிமை எல்லாவற்றை இயேசுவுக்கு காட்டி கொடுத்தான். நம்முடைய கண்களுக்கு அதெல்லாவற்றை காட்டி கொடுப்பான். இன்றைக்கு டிவியில் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அது எல்லாத்தையும் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி வாங்கினா பரவாயில்ல, இதே போல நமக்கு இருந்தால் பரவாயில்லை. நம்ம ஒரு கடைக்கு போகிற சமயத்தில் நம்முடைய கண்கள் என்ன செய்கிறது, இழுக்கப்படுகிறது. அதே போல வாங்கிவிட்டா பரவாயில்லை. அது தகுதியா இருக்குமா, பணம் இருக்கிறதா, கடன் வாங்கின கட்ட முடியுமா, இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. பேராசை கடைசியில் பெரும் நஷ்டமாய் போய்விடுகிறது. அநேகர் அது நிமித்தமாய் அவங்க வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். குடும்பம், பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து போகிறார்கள். மொத்தமா சேர்ந்து கடைசியில் தற்கொலை செய்து மரித்து போகிறார்கள். காரணம் என்ன? பேராசை தான். பேராசை வந்த பிறகு என்ன நடக்கும்? இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல இவங்களுக்கு என்னன்னா அங்கங்கெல்லாம் கடன் வாங்கியாச்சு, அவங்கள போல மாறணும், இவங்கள போல கார் வாங்கணும், அவங்கள போல வீடு கட்டணும் எண்ணம் உள்ளுக்குள்ளால் இருக்கு. இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் முதலாளியே அவங்க பாராட்ட மாட்டாங்க. உங்களுக்கு பத்தாது, எனக்கு இன்னும் கொடுக்கலையே, அவர் நல்லா இருக்கிறாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தா நல்லா இருக்கும். இதுதான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை மனதுக்குள்ள வைத்துக்கொண்டு என்ன செய்வார் என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். முதலாளிக்கு விரோதமாக பேசுவார்கள், வேலை செய்கிற இடத்துக்கு எதிராக பேசுவார்கள், இருதயத்தில் பேசி 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 கடைசி என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் செயலிலே காண்பிப்பார்கள், செயலிலே காண்பிப்பார்கள். அதுதான் இங்கே நடந்தது. யாருக்கு நடந்து தெரியுமா? பிசாசு செய்தது. பிசாசு உள்ளத்தில் பேசினான். முதல்ல அவனுக்குள்ள விரக்தி, ஆண்டவரை பற்றி அவனுக்குள்ள ஒரு விரக்தியான எண்ணங்கள். அவர் எனக்கு அதை செய்யலை, இதை செய்யலை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி தவறாக உள்ளத்துக்குள்ளே பேசினான். அப்படித்தான் வசனம் சொல்ல நேரம் இல்லை, அப்படி நான் வேகமாக போகிறேன். இருதயத்தில் அவன் என்ன செய்தான் சொன்னான், இருதயத்துக்குள்ளே அவன் பேசிக் கொண்டிருந்தான். அது அவனுடைய செயல்பாட்டில் மாறியது. அதுக்கு பேர் தான் முரட்டாட்டம். இந்த முரட்டாட்டமான சுபாவம் நமக்குள்ள வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல முரட்டாட்டம் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலைகளை பொறுப்போடு உத்தரவாதத்தோடு செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் அங்கே முரட்டாட்டம் பண்ணிவிடும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அழிவு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் ஏறுவேன் அப்படின்னு சொன்னா என்ன? அது எதை மேட்டிமையை காட்டுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் மேட்டிமை அவனை அழிய செய்தது. யாரெல்லாம் மேட்டிமை உள்ளவங்களை மாறினாங்களோ அவங்களை அழிந்து போயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில முரட்டாட்டத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் பெருமைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் பேராசைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இவைகள் வராதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறவர்கள்
தேவ சமூகத்தில் எழும்பி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். என்மேல் கோபாக்கினை வராதபடிக்கு, என் குடும்பத்துக்கு அழிவு வராதபடிக்கு, என்னுடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை வைத்து சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் முரட்டாட்டம் வரக்கூடாதப்பா, பேராசை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, சுயம் வரக்கூடாது. நீர் காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. எனக்குரியதெல்லாம் எனக்கு என்கிற நிலைமையில பிசாசு கடைசியாய் செயல்பட்டார். கேருபா இருந்தவரிடத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனுடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கவில்லை, அவனுடைய திறமைகளை பகிர்ந்து கொடுக்கவில்லை, அவனுடைய செல்வத்தை அவன் பகிர்ந்து கொடுக்கவில்லை. அவனுக்கு எல்லாம் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தது. தேவன் கொடுத்திருக்கிறதான எல்லா விதமான செல்வங்களும், முத்துக்களானாலும் செல்வங்களானாலும் திறமைகளானாலும் எதுவானாலும் நமக்குரியதல்ல. அவைகள் கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும். தேவைக்கு தகுந்தது போல அவைகள் எடுத்து பயன்படுத்துவதற்கு நாம் எப்போதும் நம்முடைய கையை தாராளமாய் நீட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் கேரூப் விழுந்து போன அந்த பிசாசு அவருடைய சுயநலத்தின் நிமித்தமாக அவன் விழுந்து போனான். கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் கேட்ப, ஆண்டவரே நான் அப்படி காணப்படக்கூடாதப்பா. எனக்கு கர்த்தர் கொடுத்தவைகள் எல்லாம் நான் அனுபவிப்பதற்காக அல்ல, பிறருக்காக. என்னுடைய ஆரோக்கியமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் பிறருக்காய் பயன்படுத்தப்பட வேண்டும். நான் அவைகளை வைத்துக் கொண்டு நான் சும்மா இருக்கக்கூடாது. நான் அவைகளை வைத்துக் கொண்டு முரட்டாட்டம் பண்ணி கொண்டு ஜீவிக்க கூடாது. உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்த தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய கோபம் என் வாழ்க்கையில் வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் தந்திருக்கிறதான நாட்களை காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்கள் ஒருவரும் கர்த்தாவே சாத்தானை போல முரட்டாட்டம் உள்ள மக்களாய் மாறிவிடக்கூடாது, பேராசி உள்ள மக்களாய் மாறிவிடக்கூடாது, மேட்டிமை உள்ள மக்களாய் மாறிவிடக்கூடாது, நாங்கள் சுயநலமுள்ள மக்களாய் ஜீவிக்க கூடாது. எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் பரிசுத்தமடைய வேண்டும், இன்னும் மட்டும் கிட்டி சேரும்படியா கிருபை செய்வீராக. ஓ உம்மை கர்த்தாவே பற்றி கொள்ளும்படியா உதவி செய்வீராக. பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சாயலால் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சாயலால் எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. தேவ சமூகத்தில் கேட்போம்படிய மாற்றும்படிய சாயலால் மண்ணான என் சரீரத்தை இயங்குதே, என் உள்ளமே இயேசுவை நான் காணவே என்று சொல்ல இந்த பாடலை நம்ம பாடுகிற சமயத்தில் என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை கழுவுங்க, என் மண்ணான சாயல் நீங்குவதாக. Sari
ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லும்படியாக தேவன் எங்களை ஒரு நாளும் கர்த்தாவை கைவிட மாட்டீர். ஒருவேளை நாளைக்கு உள்ளது இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்குரியதை இன்றைக்கு தராமல் போக மாட்டீர். ஆண்டவரே, ஆகிய நாளை குறித்து கவலைப்படாதபடிக்கு அன்றன்றைக்கு உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாய் கிருபை செய்யும். கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்காதபடிக்கு ஆண்டவரை உம்மை உறுதியாய் நம்பி பற்றிக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்று என்னைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.